பக்த கோடிகள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று முதல் பூஜை கடவுளான விநாயக பெருமானை வணங்கி இந்த ஒரு அருமையான நிகழ்வினில் சொற்பொழிவாற்றுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். சரவண பவனே சண்முக வடிவே சரணடைந்தோமே வேல் முருகா. கரங்கள் குவித்து உன்னடி பணிய காத்திடுவாயே வேல் முருகா. நிரந்தரமான உனதருள் வேண்டி நினைப்போம் உன்னை வேல் முருகா. பரமன் மகனை பன்னிரு கரணை பணிந்தோம் உன்னை வேல் முருகா. பணிந்தோம் உன்னை வேல் முருகா. பணிந்தோம் உன்னை வேல் முருகா. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட மதுரை மாநகராட்சி அருள்மிகு பூங்கா முருகன் திருக்கோவிலினுடைய கந்த சஷ்டி பெருவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் செம்மையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அருமையான ஏற்பாட்டிற்கு ஊக்கமளித்து உத்வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய ஆலயத்தினுடைய மேலாளர் திரு குமரேசன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வேலை, ஏன்னா ஐப்பசி மாசம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பு உண்டு. அப்படி ஒரு சிறப்புன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கந்த சஷ்டி விழா தான். அப்படி முருகனுக்காக நாம் வழிபடக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழாவினில் 4ஆம் நாளான இன்றைய நிகழ்வில் ஒரு மிகவும் சிறப்பான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வினை தீர்க்கும் வேலவன். வினை தீர்க்கும் வேலவன் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்பிற்குள் நாம் பயணப்படுவதற்கு முன்பாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய வரலாறாக உள்ளது. முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தினை நான் பெற்றுள்ளேன். எவ்வளோ பெரிய வரலாறு! ஒரு நூற்றாண்டை கடந்த கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பூங்கா முருகனினுடைய ஆலயம் தான். இந்த முருகன் எப்படி வந்தார்? ஏன்னா இந்த முருகன் வர்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது போல இந்த பூங்கா முருகன் இந்த மதுரை மண்ணிலே வர்றதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா? ஒரு சமயத்துல இந்த பூங்காவில வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் தன்னுடைய வேலையை மும்மரமா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த முருகன் இந்த இடத்துல நானும் இருக்கேன்றத அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய கண்ணுல தெரிஞ்சு அதை பார்த்த அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ முருகனுடைய சிலை இங்க இருக்கேன்னு சொல்லி அத்தனை ஆரவாரத்தோடு அவரை எழுப்பி ஒரு ஆலமர அடியில் அவரை சாத்தி வச்சு அங்க இங்க பூக்களுக்கெல்லாம் போகவே இல்லை. இதே பூங்காவில் மலரக்கூடிய மலர்களை வைத்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கற்பக விருட்சமாக மதுரை மாநகரைக்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கும் அளவிற்கு இன்னைக்கு இந்த பூங்கா முருகன் வீட்டிலிருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அதிகப்படியான பக்தர்கள் யார் அப்படின்னா
இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த, அதாவது அன்றைய காலகட்டத்துல இருந்த மருத்துவத்துறையை சார்ந்த மாணவ மாணவிகளும் இங்க இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் கல்லூரி இருக்கு இல்லையா, அங்க பயின்ற மாணவ மாணவிகளுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தவர் தான் பூங்கா முருகன் அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பதை போல இங்கே வீற்றிருந்து நம்மை காட்டக்கூடிய பூங்கா முருகனுடைய மிகப்பெரிய சக்தி, அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்னே சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த கந்த சஷ்டி விழாவினுடைய சிறப்பை போற்றும் விதமாக குழந்தை இல்லாத பெற்றோருக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடியவர் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய பூங்கா முருகன் என்று சொன்னால் மிகச் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் துர்க்கை அம்மனை பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய மூலவர் தான் முருகன் அப்படின்னாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய படைவீடு தெய்வங்களாக, காவல் தெய்வங்களாக இங்க துர்க்கை அம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். துர்க்கையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பெரும்பாலும் திருமணம் ஆன பெண்கள், குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துர்க்கை அம்மனுடைய ஆலயத்துல வந்து இந்த ராகு காலத்துல பூஜை பண்றது ஒரு வழக்கம். இந்த வாரத்துல 2 நாள் மிகவும் சிறப்பானது. செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தோமே ஆனால் அதற்கு ஒரு 3 to 4:30 மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலத்துல வந்து இங்க வந்து நெய் விளக்கு ஏத்தி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாம் தவற விடும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் 10 to 12 ராகு காலம் இருக்கும். அந்த ராகு காலத்திலே வந்து துர்க்கையம்மனை வழிபட்டால் நாம் என்ன எண்ணுகிறோமோ, என்ன வேண்டுகிறோமோ, இறைவனிடத்திலே என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது 100% நடக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்ல, இங்கே கால பைரவரும் வீற்றிருக்கிறார். ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவங்க, அதீத நோய் நொடியால பாதிக்கப்பட்டவங்க, வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கால பைரவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அவருக்குரிய சிறப்பான நாளாக நம்ம எதை சொல்லலன்னா, தேய்பிரைகளில் வரக்கூடிய அஷ்டமி அந்த நாட்களில் வந்து கால பைரவருக்கு வந்து தேங்காயில வந்து தீபம் ஏற்றுவாங்க. தேங்காயில தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போக்கும் அப்படின்றது ஐதீகம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, கல்வி கடவுள்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு மனப்பாடம் ஆகல, எதுக்கெடுத்தாலும் மறந்துடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய நினைவாற்றலை வலுப்படுத்துவதற்காக நாம் எந்த தெய்வத்தை அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா தட்சிணாமூர்த்தி தான். அப்படி தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் அவரை சென்று வழிபடும் பொழுது கல்வி சார்ந்த, ஞானம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு அருள் பாலிப்பார். அதற்கு அடுத்து 18 சித்தர்கள் இருக்கார். 18 சித்தர்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவசரமான வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ நமக்காக ஒரு அட்டவணை போட்டு நம்மளா அதை நோக்கி பயணப்படுறோம். ஆனால் உண்மையில் சித்தர்களினுடைய வாக்கு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்பவர் யார் அப்படின்னா சித்தர் பெருமார்கள் தான். அப்படி 18 சித்தர்கள் அமைய பெற்ற ஒரு அருமையான ஆலயம். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதையும் சொல்லக்கூடியவர்கள் தான் சித்தர் பெருமார்கள்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அடுத்து இங்கே சாய்பாபா இருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இது போன்ற ஆலயங்களில் சாய்பாபா வந்து தனியா தான் இருப்பாரு. ஒரு முருகனுடைய ஆலயத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய சிறப்பு முதலாக இந்த ஆலயத்திற்கு அமைய பெற்றது. அதனால்தான் முருகனோடு சேர்ந்து அருள் பாலிப்பதால் சண்முக சாய் அப்படின்னு ஒரு பெயர் பெற்ற சாய்பாபாவினுடைய அருளும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்குது அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இப்படிப்பட்ட ஆலயத்திலே பேசுறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமையோடு அருமையான தலைப்பு. அவசர காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள்லாம் ஏதோ ஒரு கோரிக்கையை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு குறைகளோட ஒரு ஆலயத்திற்கு வர்றோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா பக்தி, ஆன்மீக தேடல். இன்னைக்கு சாதாரணமா யோசிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு
முதலில் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை பதிவு செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அனைவருமே தரமான பக்தர்கள். ஒரு சின்ன உதாரணம், 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தொலைக்காட்சியில நீங்க எல்லாம் எவ்வளவு பிஸியா இருப்பீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நாடகத்தெல்லாம் விட்டுட்டு, தொலைக்காட்சி எல்லாம் தூரத்துல விட்டுட்டு, இன்றைக்கு இறைவனுக்காக பக்தியை தேடி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அனைவருமே தரமான பக்தர்கள்னு சொல்லலாம். இந்த பக்தி என்பது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு 3 விதமான பக்தியை நம்மால் காண முடியும். முதல் நிலையிலே இருக்கக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவோம். பயபக்தி என்றால் பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பக்தியை தான் பயபக்தின்னு சொல்றோம். தயவு செய்து நீங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த குழந்தை உங்களை பார்த்து பயப்படுது? 99% குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை கேட்டு முடிவெடுக்கிறதே கிடையாது. ஆனால் 100% பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கேட்காமல் முடிவு எடுப்பதே கிடையாது. இதுதான் பயபக்தி என்பது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்தி நிலை என்பது பதிபக்தின்னு சொல்லுவோம். பதி என்றால் மனைவி என்பது பொருள். மனைவி மீது கணவன்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியைத்தான் பதிபக்தின்னு சொல்லுவோம். இங்கிருந்து ஒரு சார் பாக்குறாரு, ஏமா நீங்க வேற ஏன் வயிற்றுச்சலை கொட்டுறீங்க, என் மனைவியை பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு வருதுன்னு சொல்றாங்க. ஆக ஒரு கணவனுக்கு மனைவி மீது இருக்கக்கூடிய பக்தியைத்தான் பதிபக்தின்னு சொல்லுவோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். அதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிய புடவை கடைக்கு கூட்டிட்டு போனா செவனேன்னு தான் அவர் உட்காரணும். இதுதான் இன்றைய நிலை. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மனைவியோட சண்டை போட்டுட்டு என்ன பண்ணிருக்காரு, கோயில்ல காவி வேட்டியை கட்டிட்டு கோயிலுக்கு போய் உட்காந்துட்டாரு. அப்படி காவி வேட்டியை கட்டிட்டு உட்காந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், ஏன்னா புதுசா ஒரு சாமியார் வந்தோன்னு நம்ம மக்கள்லாம் போய் ஒரு கூட்டம் கூடுவோம் இல்லையா, அப்படி அந்த சாமியாரை நோக்கி எல்லாரும் போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர் ஒரு வழிமுறை சொல்றாரு. வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் இருக்கும். எப்படி மனைவிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திடீர் சாமியாரா வந்தவரு, வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படிலாம் எதிர்கொள்றதுன்னு சொல்லி சில வழிமுறைகளை சொல்றாரு. அப்படி அவர் சில லிஸ்ட் எல்லாம் போடுறாரு. என்னன்னா, ஒருவேளை உங்களை பாம்பு துரத்துச்சு அப்படின்னா நீங்க நேர ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாம்பு வளைஞ்சு தானே ஓடும். அதனால பாம்பு துரத்துச்சு அப்படின்னா நீங்க நேர ஓடுங்க. ஒருவேளை உங்களை யானை துரத்துச்சுன்னா நீங்க வளைஞ்சு ஓடுங்க. ஏன்னா யானை நேரதான் போகும். ஒருவேளை உங்களை நாய் துரத்துச்சுன்னா ஓடாதீங்க. சிங்கம் துரத்துச்சுன்னா நீங்க இறந்தது மாதிரி நடிக்கணும். பல வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பக்தர் எந்திரிச்சு கேட்டிருக்காரு, சாமி எனக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்னப்பா உன்னுடைய சந்தேகம் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சொன்னாரா, தலையை குனிஞ்சுக்கிட்டே, ஐயா ஒருவேளை மனைவி துரத்துனா நான் என்னையா பண்றதுன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஐயோ மனைவியால துரத்தப்பட்டுதாயா இன்னைக்கு நான் சாமியாராவே உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு பதில் சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பதிபக்தி என்பது இருக்கு. அது மட்டுமல்ல, ஒருத்தர் என்ன பண்றாரு, மனைவிட்ட வாரம் அடி வாங்குறதையே வாடிக்கையா வச்சிருக்காரு. சனி ஞாயிறான போட்டு நம்ம அடிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்படி ஒரு மனைவிட்ட அடி வாங்கின கணவர் ரெகுலரா ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அப்படி இந்த மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் இந்த டாக்டர்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொல்றாங்க இல்லையா, அவர் மனசு விட்டு பேசியிருக்காரு. ஐயா டெய்லி அதாவது வாரம் உங்களோட மருத்துவமனைக்கு வர்றேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க. மனைவிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு திட்ட வச்சிருந்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் இருந்தா எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காராம்.
மருத்துவருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவரை முதல்ல கிளினிக் விட்டு வெளியில அனுப்பிட்டார். வெளியில போய முதல்ல அப்படின்ட்டார். இவரு உடனே ஷாக் ஆகி, ஏன் அப்படி வெளியில அனுப்புறீங்கன்னா, வெளியில போய் ஒரு போர்டு போட்டிருக்கீங்க, என்ன போர்டு போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போர்டை பார்த்துட்டு திரும்ப இந்த பேஷண்ட் உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்தோடனே திரும்ப அந்த மருத்துவர் கேட்டிருக்காரு, அந்த போர்டுல என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாரா, ஐயா இந்த கிளினிக்கோட பெயர் எழுதியிருந்தது, அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் எழுதியிருந்தது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எழுதியிருந்ததுன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டாரு. அதுக்கு அந்த மருத்துவர் கேட்டாரா, அந்த போர்டுல அடியில என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டாரா. 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும் எழுதியிருந்தது ஏன்னு சொன்னாராம். இப்ப இந்த மருத்துவர் சுதாரிச்சுட்டாரு. ஏயா நானே மனைவியோட தொல்லை தாங்க முடியாம 24 மணி நேரமும் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து டிப்ஸ் கேட்டா நான் எப்படி தருவேன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. ஆக பதிபக்தி என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்தி நிலை என்பது குரு பக்தின்னு சொல்லுவோம். குரு பக்தி என்பது ஆசிரியர்கள் மீதும் ஆசான்கள் மீதும் இருக்கக்கூடிய பக்தியை தான் குரு பக்தின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பேராசிரியராக இந்த விஷயத்தை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் எந்த மாணவர்களும் ஆசிரியர்களை பார்த்து பயப்படுறதும் கிடையாது, பக்தியும் கிடையாது, அவர்கள் மீது பாசமும் கிடையாது. முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வாசகம் இருக்கும், மாதா பிதா குரு தெய்வம்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலை மாறிவிட்டது. கேட்டா மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பதில் வேற சொல்றான், என்னன்னா உங்ககிட்ட நாங்க சந்தேகம் கேட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, இல்லைன்னா நான் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்றேன்னு சொல்லிடுறீங்க. ஆனா நான் எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே எனக்கு பதில் சொல்றது கூகுள் மட்டும்தான். அதனால்தான் மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குரு பக்தி என்பது இருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுடைய பொன்னான நேரத்தை இறை பணி சார்ந்து இந்த இடத்தை நீங்க பதிவு செய்றீங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. பொதுவாகவே வானொலியில செய்திகளை சேகரித்து நிகழ்வுகளை கேட்பவர்களை நாம் நேயர்கள்னு சொல்லுவோம். அதே போல சினிமாவை ரசிப்பவர்களை ரசிகர்கள்னு சொல்லுவோம். இறை தொண்டு செய்பவர்களை அன்பர்கள்னு சொல்வது வழக்கம். ஆனால் இறை சார்ந்த இலக்கியம் சார்ந்த இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்பவர்களை நாம் என்ன சொல்லுவோம்னா பக்த கோடிகள்னு சொல்லுவோம். ஆக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கோடிகளுக்கு இணையானவர்கள். அதனால்தான் நீங்கள் அனைவருமே பக்த கோடிகள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே இறை சார்ந்த சிந்தனையோடு இந்த முருகப்பெருமானனுடைய அருள் முழுமையாக கிடைக்க வேண்டி வினை தீர்க்கும் வேலவன் என்ற தலைப்பினை தொடுகிறோம். முருகு என்றால் அழகு என்பது பொருள். ஏன்னா இருக்கக்கூடிய அத்துணை கடவுள்களிலுமே அனைவரும் நன்கு அறிந்த முருகனை நாம் எப்போதும் அழகான ஒரு வார்த்தையால் சொல்வோம், முருகன் என்றால் அழகன் என்பது பொருள். முருகன் என்றால் இளமை என்பது பொருள். முருகன் என்றால் மனம் என்பது பொருள், தெய்வீக மனம். இறைவன் முருகன் என்றால் கடவுள் தன்மை படைத்தவன் என்பது பொருள். அதைவிட மிகச் சிறப்பு, முருகனுக்கே உரித்தான ஒரு புகழ் என்னவென்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன்னு தான் நம்ம சொல்லுவோம். தமிழர்களுடைய ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் கொண்டாடக்கூடிய, விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, உரிமையோடு திட்டக்கூடிய ஒரு கடவுளும் இந்த முருகப்பெருமான் தான். இந்த முருகனுடைய பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமேனால் மிக சிறப்பான ஒரு கதை உள்ளது. காசிபர் அப்படின்ற ஒரு முனிவருக்கும் மாயை என்ற அரசு குல பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் சூரபத்மன் சொல்லுவோம். இந்த சூரபத்மன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தாயின் சொல்படி மாயை என்ன சொல்றா அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு நீ கடுமையான தவம் இருந்தால் சிவபெருமானினுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
அசுர பெண்ணாக இருந்தாலும் தாய் அல்லவா. தாய் சொல்படி சூரபத்மன் என்ன பண்றாரு, அம்மா சொன்னது போல கடுமையான தவம் புரிந்து சிவபெருமானிடத்திலே வேண்டி 2 வரங்களை பெறுகிறார். அதில் ஒரு வரம் என்னவென்றால், தேவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய அனைவரையுமே ஆளக்கூடிய படைப்பாற்றலும் அதற்கான பலமும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. முதல் வரம். 2வது வரம் என்ன கேட்கிறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா, இந்த உலகத்திலேயே சிவனை தவிர என்னை அழிக்கக்கூடிய உரிமை, அதற்கான சக்தி யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சூட்சமமா ஒரு வரத்தை வாங்கிடுறாரு. எம்பெருமான் சிவன் என்ன பண்றாரு, சிவன் மட்டுமல்ல எல்லா கடவுளுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு உண்மையான பக்தன் என்ன வேண்டாரோ அதை கொடுக்கிறது தான் இறைவனுடைய பொறுப்பு. அததான் அவர் செய்யறார். அப்படி இந்த 2 வரங்களையும் மனமுவந்து கொடுத்துறார். மனமுவந்து கொடுத்தத சரியான முறையில பயன்படுத்தணுமா இல்லையா? சூரபத்மன் என்ன பண்ணிறாரு, இந்த உலகத்துல என்னை அழிக்கிறதுக்கு சிவனை தவிர வேற யாருமே கிடையாது, இந்த தேவர்களையும் மானுடர்களையும் ஆளக்கூடிய சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, அத்தனை பேர்த்தையும் போட்டு பாடா படுத்துறாரு, சித்திரவதைப்படுத்துறாரு. அப்படி சித்திரவதைப்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சமயத்துல இந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடிய சயந்தனையை பாடா படுத்தி அவரை போய் சிறையில் அடைச்சிறாரு. கொடுமை தாங்க முடியாம இந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் கடைசியாக, ஏன்னா ஹெச்ஓடி மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி மாதிரி சிவன், அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது, ஐயா நீங்க கொடுத்த வரத்தை அவர் இப்படி பயன்படுத்தி எங்களை போட்டு பாடா படுத்துறாரு, இதற்கான நிவர்த்தியையும் இதற்கான முடிவையும் நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு பொறுப்பு அவரிடத்துல ஒப்படைக்கிறாங்க. என்ன செய்வதுனே புரியாம இப்படியா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய நெற்றிக்கண் திறந்துருது. நெற்றிக்கண் திறந்து அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு 6 தீப்பொறிகள் அப்படியே வெளியில வருது. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே எடுத்து வண்ண மீன்கள் இனங்கள் துள்ளி விளையாடக்கூடிய சரவண பொய்கையில கொண்டு போய் போட்டுறாரு. அப்படி சரவண பொய்கையில கொண்டு போய் போடும்போது அங்கே மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 6 தாமரைகளிலே இந்த 6 தீப்பொறிகளிலே கொண்டு போய் போட்டுறாரு. அப்படி போடும்போது அந்த தீப்பொறி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை தங்கங்களும் சேர்ந்து அப்படி தங்கத்தால் வார்த்தது போல அழகான குழந்தையாக உருவெடுக்கிறது. இந்த குழந்தையை பராமரிப்பதற்காக அந்த 6 குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டுவதற்காக 6 கார்த்திகை பெண்கள் அப்படியே அழகா அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பார்வதி தேவி அப்படி தன்னுடைய 6 குழந்தைகளையும் அப்படி ஒரு சேர கட்டி தழுவி அன்போடு அணைக்கும் பொழுது 6 உருவமும் ஒரே திருமேனியாக உருவெடுத்து 6 முகங்களும் 12 கரங்களோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருமுருகனாகத்தான் நாம் இங்கே வணங்கக்கூடிய முருக பெருமான் அவதரித்தார். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. மற்ற கடவுளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, கருணை கடவுள் கந்தன். கருணை கடவுள் அப்படின்னா அது முருகன் தான். அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானால் அவதாரம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டவர் தான் முருகன். ஆனால் அந்த சூரபத்மனை அவர் வதம் செய்தாரா? அந்த சூரபத்மனை அவர் என்ன கொன்னாரா? மன்னித்து அருளி மறுபிறவை கொடுத்த கருணை கடவுள். சூரபத்மனை என்ன பண்ணிட்டாரு? மயிலாக மாற்றி தனது வாகனமாகவும் சேவலாக மாற்றி ஒரு தன்னுடைய கொடியாகவும் மன்னித்து அருளி தன் பக்கத்திலேயே வச்சுக்கக்கூடிய கருணை கடவுள் நிச்சயமாக இந்த உலகத்திலேயே முருகப்பெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும். எத்துணை சிறப்பு அவருக்கு. இந்த 6 எழுத்து மந்திரம்னு ஒண்ணு உண்டு.
முருகனை வணங்குறதுக்கு இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு சாமிக்கு எந்த ஸ்லோகமும் எனக்கு சொல்லவே தெரியாது, இறைவனை வணங்குவதற்கான எந்த மந்திரமும் தெரியாது, எந்த மந்திரமும் வேண்டாம், இறைவனுக்கு பக்தர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி அன்பு மொழி மட்டும்தான். அன்போட செய்யக்கூடிய அத்துணை மொழிகளையும், அன்போட செய்யக்கூடிய அத்துணை சேவைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். சுட்டதிரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தொகைமையில் மீத வந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காற்றுவது ஆறெடுத்து மந்திரம். சுட்டதிரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தொகைமையில் மீத வந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தொட்டு அவரை வணங்கினாலே அவர் நம்ம முன்னாடி வந்து நிற்பாரு. ஆறெழுத்து மந்திரத்தில் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே, ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. சுட்டதிரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தொகைமையில் மீதமந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம், சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரமாக சொல்லக்கூடிய இந்த சரவண பவன் சொன்னாலே அவர் வந்து நிற்பார். கந்தா என்றால் இந்தா என்று அருளக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, இந்த முருகப்பெருமானுக்கும் ஆறு என்ற அந்த எண்ணிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்ப இந்த சஷ்டி விரதம் நம்ம இருக்கிறோம் பாருங்களேன், இந்த சஷ்டி என்பது பார்த்தோமே ஆனால் 6 நாட்கள் நாம் இருக்கக்கூடிய தவத்தை தான் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புன்னே சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை, இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமை, பிரிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, 6வது நாளில் வரக்கூடிய சஷ்டி, அதற்கு அடுத்து வரக்கூடிய சப்தமியில் தான் நாம் திருக்கல்யாணமாக அனுசரணை செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வருடத்துல ஒரு 4 சஷ்டி வருது, வளர்பிறையிலும் வருகிறது, தேய்பிறையிலும் வருகிறது. ஆனால் அதை மீறிய, அதை மிஞ்சிய ஒரு சிறப்பு ஐப்பசியிலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த 6 நாட்களில் அப்படி என்ன மிகப்பெரிய சிறப்பு உண்டு? அதுதான் இந்த 6 என்ற நாளினுடைய சிறப்பு. சுப்பிரமணிய பிரசன்ன மாலா அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு. சுப்பிரமணிய பிரசன்ன மாலா அப்படின்ற ஒரு மந்திரத்துல ஒரு குறிப்பிட்ட வரி உண்டு. சஷ்டி பிரியாய அப்படின்னு வரும். அதாவது சஷ்டியை விரும்பக்கூடிய கடவுள். சஷ்டியை விரும்பக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அது மட்டுமல்ல, சஷ்டி தேவியை விரும்பக்கூடியவரும் முருகப்பெருமான் மட்டும்தான். அப்படி அந்த வரிகளிலே சொல்வதை போல சஷ்டியை விரும்பக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த சண்முகம் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான், சண் என்றால் 6 என்பது பொருள். 6 முகங்கள் கொண்டவர் சண்முகம். அதே போல சரவணனுடைய பிரதான மந்திரம் என்ன அப்படின்னா சரவண பவ, 6 எழுத்து மந்திரம். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானனுடைய அறுபடை வீடு பாத்தீங்கன்னா 6 வீடு இருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணின்னு சொல்லக்கூடிய அந்த 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த 6 என்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, 6 பொற்றாமரை மலர்களால் உதித்தவர் நம் முருகப்பெருமான். அதை தொடர்ந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் நம் கார்த்திகேயன். அது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த சஷ்டி நாட்களில் பெண்களுக்கு குறிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன், இந்த விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆலயங்களில பாத்தீங்கன்னா தாமரை பூஜைன்னு ஒண்ணு இருக்கும். தாமரை மலர் பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க.
அந்த தாமரை மலர் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒண்ணு இந்த பாடல்கள் பாடுவது வழக்கம். ஆதிசங்கரர் எழுதிய சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 33 பாடல்கள் உண்டு. அந்த 33 பாடல்களை 3+3 அது 6. அதுவும் 6ஐத்தான் குறிக்கிறது. இப்படி இந்த 6 என்ற நாட்களுக்கும் ஆறுமுகனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனாலதான் இந்த 6 நாட்கள் நாம் அனுஷ்டிக்கக்கூடிய சஷ்டியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய முறைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பார்கள். பெரும்பாலும் 6 நாட்கள் விரதம் இருப்பார்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மறுநாள் திருக்கல்யாண தண்ணிக்கு காலையில வரைக்கும் விரதம் இருப்பாங்க. திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடக்கூடிய விரத முறைகளும் இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த விரத நாட்களிலே கடினமான விரதம், இந்த சஷ்டி விரதம் என்பது நிச்சயமாக கடுமையான விரதம் தான். ஒரு சில பக்தர்கள் வெறும் பழத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சிலர் வெறும் பாலை மட்டும் அருந்திக் கொள்வார்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உடல்நிலை எனக்கு சரியில்லைன்றதுக்காக ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பச்சரிசி சாதத்துல வடிச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க. சஷ்டிகளிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதத்திலே பல வகைகள் உண்டு. இதுல ரொம்ப கடுமையான விரதம் என்று சொல்லக்கூடிய மிளகு உபவாசம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கடுமையான விரதம். முதல் நாளிலே விரதத்தினை துவங்கும் பொழுது ஒரு மிளகினை வாயில் வைத்துக் கொள்வது வழக்கம். 2ஆம் நாளில் 2 மிளகு, 3ஆம் நாளில் 3 மிளகு என்று 6 நாட்களுக்கு 6 மிளகை எடுத்துக்கொள்ளக்கூடிய மிளகு உபவாசம்னு சொல்லக்கூடிய விரத முறை ஒன்று உண்டு. அது சாதாரணமா எல்லாரும் அதை கடைபிடிக்க முடியாது. யாரெல்லாம் வைராகியத்தோட இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை கடைபிடிக்க முடியும். ஏனெனில் பக்தி என்பது ஒரு வைராகியம். இந்த மனசை பண்படுத்துவதற்கு, மனசை கட்டுப்படுத்துவதற்கு பக்தி என்றது ஒரு மனிதனுக்கு அடிப்படை. அப்படிப்பட்ட பக்தி என்ற வைராகியத்தை அடையணும் அப்படின்னா கடுமையான விரதம் இருக்க வேண்டும். அதில் மிளகு உபவாசம் என்பது ஒரு நிலை. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிர்ஜல உபவாசம்னு சொல்லுவாங்க. நிர்ஜல உபவாசம் என்பது தண்ணி கூட அருந்தாமல் இருக்கக்கூடிய விரதத்தை தான் நிர்ஜல உபவாசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட நிலையில் பலவிதமான விரத முறைகள் இருக்கிறது. இதெல்லாம் மீறி இறைவனுக்கு உள்ளார்ந்து அவரை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அதிலே சில மாற்றங்களை செய்தால் முருகன் நம்ம கிட்ட ஒண்ணு கோச்சுக்க போறது கிடையாது. எதற்காக அப்படின்னா விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்க பட்டினி விரதம் இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் இந்த விரத நாட்களில் தயவு செய்து பகல் வேளையில் தூங்கி விடவே கூடாது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு நிச்சயமாக சோர்வாகத்தான் இருக்கும். சோர்வா இருக்கும் போது முதலில் நம் மனம் தேடுவது தூக்கம். எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா நம்ம போய் படுத்துடலாம்னு தோணும். ஆனால் சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக பகல் வேளையில் தூங்கக்கூடாது. நைட்டு தாராளமா தூங்கலாம். சிவன் ராத்திரிக்கு தான் என்ன பண்ணலாம், நைட்டு முழிச்சிருக்கோம், ஆனா பகல்ல தூங்கிக்கிறோம். அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் சஷ்டி 6 நாட்களும் நாம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக பகல்ல நம்ம தூங்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விரத நாட்கள்ல பாத்தீங்கன்னா சோர்வு வரும். ஆனால் இந்த 6 நாட்களில் நாம் இருக்கக்கூடிய அந்த விரதத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? நம் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மிஷினுக்கு நம்ம கொஞ்சமாவது வேலை விடணும், கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். காலையில அரைக்குது, மத்தியானம் அரைக்குது, நைட்டு அரைக்குது, அப்படியே தொடர்ந்து அரைச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த சஷ்டி விரதத்தை ஒரு அறிவியல் சார்ந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஆளுங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில நல்ல வயிறு முட்டை இது வரைக்கும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு கையை கழுவுனதோட ஒரு வார்த்தை சொல்லுவோம் எல்லாரும், அப்பாடி நிறைய சாப்பிட்டேன்ப்பா, மத்தியானம் எனக்கு வேணாம்னு சொல்லுவோம்.
ஆனா 1 மணி ஆன உடனே முதல்ல தட்டை தூக்கிட்டு நம்ம தான் போய் நிற்போம். மத்தியானம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்பா நிறைய சாப்பிட்டுட்டேப்பா, எனக்கு நைட்டு எதுவுமே வேணாம், 1 டம்ளர் பாலோட குடிச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா கிச்சனுக்குள்ள போய் இன்னும் ஒரு தோசை கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுறது நம்மளாதான் இருக்கும். ஆக விரதம் என்பதனுடைய முக்கியமான பொருள் அப்படின்றது எந்த அளவிற்கு நம் உடலை பக்குவப்படுத்துகிறோமோ பண்படுத்துகிறோமோ அதை விட முக்கியமானது நம் மனதை பண்படுத்துவது என்பது. நம்ம இருக்கக்கூடிய விரதம் என்பது நம் மனதை பண்படுத்துவதற்காகத்தான். அதற்கு அடுத்துதான் உடலை பண்படுத்துவது. மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை பண்படுத்த வேண்டும். இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட எல்லா விரத முறைகளையும் கரெக்டா நான் கடைபிடிக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கேன், 2 வேளை குளிக்கிறேன், இறைவனுடைய மந்திரங்களை நான் ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத விட இதெல்லாம் செஞ்சுட்டு மத்தவங்களை போய் நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சாப விடுறது, அவங்கள பத்தி குறை சொல்றது, இவங்களை பத்தி குறை சொல்றதுன்னு சொன்னா அப்படின்னா நிச்சயமாக இறைவனுடைய அருள் எத்தனை ஆண்டானாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான அன்பைத்தான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா நம் மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், மனதை நாம் பண்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய மூலப்பொருள். ஆணவ ரூபமாக இருக்கக்கூடிய சூரபத்மன், கண்ணரூபனாக இருக்கக்கூடிய சிங்கமுக அசுரன், மாயையாக இருக்கக்கூடிய தார்காசுரன், இவர்களெல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த தீய எண்ணங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும், தீய எண்ணங்களை நம்மிடத்திலே இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சூரசம்ஹாரம்ன்ற ஒரு விஷயமே போகுது. அப்ப இந்த சூரசம்ஹாரத்துல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குடையில இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை நம்மிடத்திலே இருந்து அகற்றி ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சஷ்டி விரதத்திலிருந்து ஒரு பக்தராக நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னால் பக்தியினுடைய அடிப்படை அப்படின்றது என்ன அப்படின்னா நம் மனம். வள்ளல் பெருமான் அழகா சொல்லுவார், உருகி உருகி வேண்டக்கூடிய பக்திக்கு ஆற்றல் மிகவும் அதிகம்னு சொல்றார். அதே போல இயேசுபிரான் என்ன சொல்றார் அப்படின்னா என்னுடைய திருநாமத்தை ஜபித்துக் கொண்டு யார் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்களோ அவருடைய அத்துணை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் சொல்றார். இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா கடல்களிலே பயணம் செய்யக்கூடிய பயணிகளினுடைய தூய்மையான அந்த பிரார்த்தனை தான் அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்கிறதுன்னு சொல்றார். இப்படி பார்க்கும் பொழுது பக்தி என்பது நம் மனம் சார்ந்ததுன்ற ஒரு விஷயம் மிக தெளிவாக நமக்கு புரிகிறது. ஒரு சமயம் என்ன பண்ணாரு கண்ணதாசன் மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாடுவதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப ஒரு பாடல் அழகா சொல்றாரு, கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றார். அடுத்து ஒரு மனிதன் அதுவே கொடுமைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையை இனிமைன்னு சொல்றாரு, அப்ப இன்னொரு மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும், வாழ்க்கையை தானே கொடுமைன்னு சொல்லியிருக்கணும், அதுவே கொடுமைன்னு சொல்றாரு. அப்போ யாரு வாழ்க்கையை இனிமைன்னு சொல்றாரோ அதைத்தான் இவர் கொடுமைன்னு சொல்றாரு. அப்போ வாழ்க்கை என்பது அனைவருக்குமே பொதுவானது. ஒருவருக்கு இனிமையாக இருக்கும், ஒருவருக்கு கொடுமையாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றார். அத அத்தனையுமே ஒருவருடைய மனம் சார்ந்ததுன்னு சொல்றார். வாரியார் சுவாமிகள் அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். பக்தி என்றால் என்ன? பக்தி என்பதற்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தவர் வாரியார் சுவாமிகள் தான். அவர் சொல்றார் அழகா, உள்ளமாகிய வயலில் உள்ளத்தை வயல் அப்படின்னு ஒப்பிடுறார். நம்மளுடைய உள்ளம்தான் வயல். அதுக்கடுத்து சொல்றாரு, ஆணவம் எனும் காட்டை அழித்து. இந்த மனிதர்களுடைய மனசுல ஆணவம் உட்கார்ந்துருச்சுன்னா நம்மளையே அழிச்சிடும். உள்ளமாகிய வயலில்
ஆணவம் எனும் காட்டை அழித்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. இந்த அகங்காரம் என்பது சிறு மணல்களாகத்தான் உருவாகுது. அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா ஒரு பெரிய கல்லாக மாறி அதை நம்ம உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அதனாலதான் சொல்றாரு அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. அப்ப மனம் உள்ளம் என்ற வயல் தயாராகிவிட்டது. அந்த வயலிலே ஆணவம் அப்படின்னு அங்கங்க இருக்கக்கூடிய களை செடிகளை களைந்தாச்சு. அதற்கடுத்து அகங்காரம்னு சொல்லக்கூடிய கல்லை பிளந்து அந்த நிலம் தயாராகி விட்டதுன்னு சொல்றாரு. அதற்கடுத்து நிலம் தயாராகி விட்டால் நம்ம என்ன பண்ணணும்? விதை விதைக்க வேண்டும் அல்லவா? என்ன விதையை போடுறாரு பாருங்களே, மௌனம் எனும் வித்தை விதைத்து. இந்த காலகட்டத்துல மௌனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப கஷ்டம். என்னைக்கு நம்ம மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் சொந்தக்காரவங்க ஃபுல்லா வீட்டுக்கு வருவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் குடும்பம் ஃபுல்லா வரும். நம்ம பேசவே கூடாதுன்னு நினைப்போம். அடி வயிற்றுல இருந்து பேச வைக்கிறது அன்னைக்கு தான் இருக்கும். ஆக மௌனம் எனும் வித்தை விதைத்து. இந்த விரதத்திலே நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிகமாக பேசக்கூடாது. அமைதியான நிலையில் இறைவனை வணங்கினா நேரடியாக அவருடைய பேசக்கூடிய தொடர்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆக மௌனம் எனும் வித்தை விதைத்து. விதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும் இல்லையா? அன்பு எனும் நீரை பாய்ச்சி. அன்புன்னு நீர் அங்கங்க அப்படி தொளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும்? ஞானம் எனும் பயிரை வளர்த்து. ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் அவ்வளவு அழகா ஜம்முன்னு அப்படி வளர்ந்து நிக்குது. அறுவடைக்கு தயாராகி விட்டது. இந்த அறுவடைக்கு தயாராகும் போது பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க சில பறவைகள் வந்து அந்த விளைச்சலை கொத்திட்டு போறதுக்காக சில பறவைகள் வரும். இந்த பறவைகள் என்னென்ன தெரியுமா? காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண். இது மாதிரியான அந்த பறவைகள்லாம் வந்து அந்த ஞானம் பயிர் அப்படி கொத்திட்டு போக வரும் பொழுது பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருநாமம் எனும் கல்லை கொண்டு எரியும் பொழுது அந்த பறவைகள்லாம் அந்த இடத்தை விட்டு போயிடும். மீதம் மனதில் விளையக்கூடியதுதான் பக்தின்னு வாரியார் சுவாமிகள் பக்திக்கு ஒரு அருமையான இலக்கணத்தை கொடுப்பார். ஆக பக்தி என்பது ஒருவருடைய மனம் சார்ந்தது. மனதில் விளைவதுதான் பக்தி. அப்படிப்பட்ட அந்த மனதை நாம் செம்மைப்படுத்தும் பொழுது இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்து நம்மளுடைய வினைகள் அனைத்தையுமே தீர்ப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பக்தி இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மால எந்த ஒரு செயலையும் செய்யவே முடியாது. நம்மளை அறியாம நமக்குள்ள அது வந்துடும். பக்தி இல்லாத ஒரு மனிதனுடைய மனம் என்பது பாலைவனம் போன்றது. இன்னைக்கு இறைவன் நமக்கு நிறைய கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்ன பண்றாரு? இறைவன் நமக்கு நிறைய கொடுக்கிறாரு, பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரு கண்டிஷனோட கொடுக்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம், தினமும் நம்ம வேலை பார்க்கிறோம். மாசத்துல ஒரு நாள் இறைவன் நமக்கு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கிறாரு. இந்த சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு, அடுத்த மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் இதை வச்சுதான் நீ சமாளிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது மட்டுமல்ல, இறைவன் படைக்கும் போதே எல்லாருக்கும் வந்து 32 பல்லுதான் சொல்லி படைக்கிறாரு. அந்த பல்ல பக்குவமா சாகுற வரைக்கும், இறுதி நிலை அடைகிற வரைக்கும் அதை பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. அப்ப இறைவன் கொடுக்கிறாரு, அதை எப்படி பாதுகாத்து வைக்கணும்ன்றது நம்மளோட கையில இருக்கு. பெண்கள் விரும்பக்கூடிய அந்த கூந்தல், இந்த கூந்தல் பாத்தீங்கன்னா நீளமான கூந்தல் வேணும்னு நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கல்யாணத்துல போடுற கண்டிஷனே அதுதான். முடி நீளமா இருக்கணும், பொண்ணு கலரா இருக்கணும். இந்த 2 கண்டிஷன். இப்பெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. பொண்ணு கிடைச்சா போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடவுள் இன்னைக்கு நமக்கு நிறைய கொடுக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பக்தர்களுக்கு வரணும் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு வந்தா மட்டும்தான் பிரச்சனைன்னு யோசிக்கிறது. ஒரு சிலர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனா அதுவே மத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்?
தண்டனை கொடுத்தாரா? கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா ஆடுன நீனு, என்ன ஆட்டம் ஆடுன, உன்னை தண்டனை கொடுத்துட்டாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா பக்தி என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. நீங்க பாருங்களேன், சாதாரண நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது நிறைய காக்காக்கள் நம்ம பார்ப்போம். சாதாரண நாட்களில் அது காக்கா. ஆனா அந்த அமாவாசை விரதம் கொண்டாடுறோம் பாத்தீங்களா, அன்னைக்கு செத்து போன தாத்தா மாதிரியே தெரியும். அன்னைக்கு வரவும் வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சமையல் அது டேஸ்ட் பண்ணிருக்காங்க, அடுத்து நம்ம வீட்டுக்கு வராது. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆக பக்தி என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப இறைவனை நம்ம வழிபடுறோமே, வினைகளை தீர்ப்பவன் வேலவன் சொல்லி இங்க நம்ம வணங்குறோமே, அப்போ விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த இறைவனிடத்துல இல்லையான்னு உங்களுக்குள்ள பல பேருக்கு கேள்விகள் வரும். நிச்சயமாக விதியை மாற்றக்கூடிய சக்தி நம் யாரிடத்திலேயுமே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமயம் இந்த யமதர்மராஜா என்ன பண்றாரா, ஒரு ஆளுக்கு நாள் நெருங்கிருச்சு, அதாவது நேரம் நெருங்கி விட்டது, நாள் அல்ல நேரம் நெருங்கி விட்டது. அதனால அந்த பையனை கூட்டிட்டு போனான்றதுக்காக அந்த பையனோட வீட்டுக்கு வந்து யமதர்மன் வந்து, தம்பி இன்னைக்கு என்னோட அந்த நோட்டுல பதிவேட்டுல உன்னோட பேரு முதல்ல இருக்கு, அதனால இன்னைக்கு உன்னோட உயிரை பறிச்சுட்டு போலான்னு நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஜம்முட சோஃபால வந்து உட்காந்துட்டாரு. அப்படி உட்காரும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக, நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்காக யமன் நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்க எடுத்துக்கங்க நம்ம யாராவது சொல்லுவோமா? 110 வயசாயிருக்கு ஒரு அம்மாவுக்கு, என்னத்த இந்த கடவுள் என்னை கூட்டிட்டே போகலான்னு சொல்லுவாங்க. ஆனா வாங்க கடவுள் வாங்க வந்து யமதர்மன் உங்களை கூட்டிட்டு போறான்னு சொன்னா நம்ம உடனே கிளம்பி போயிடுவாங்க, ஆத்தாடி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்றாரு இந்த யமதர்ம ராஜா, ஒரு இளைஞனுடைய நேரம் நெருங்கி விட்டதால் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து உன்னைய வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இளைஞன் போராடுறாரு, அதெல்லாம் என்னால வர முடியாது, அதெல்லாம் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. 2 பேருக்கு இடையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்குவாதம் முத்திருச்சு. யமதர்மன் சொல்லியிருக்காரு, உனக்கு கொடுத்த 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் இப்படி போயிடுச்சு, அதனால கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைவேற்றிட்டு வா, டக்குன்னு நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இளைஞன் என்ன பண்றாருன்னா, வந்துட்டீங்க யமதர்மராஜா, நீங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு காப்பியை கொண்டு வந்து அந்த யமதர்மனுக்கு கொடுத்துட்டாரு. யமதர்மனத்துல இந்த மனிதர்களுடைய மனசு பாத்தீங்களா, அது ஒரு 4-5 தூக்க மாத்திரையை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, யமதர்மனுக்கு கொடுத்து அப்படியே அவரை படுக்க வச்சுட்டாரு. இவர் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த கையில நோட்டோட வந்திருக்காரு பாத்தீங்களா யமதர்மன், அந்த நோட்ல என்ன பண்ணிட்டாரு, என் பேர் தானே இருக்குன்னு சொன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பேரை அப்படியே தூக்கி கடைசியில போட்டு கடைசியில இருந்த பேரை தூக்கி முன்னாடி போட்டார். முடிஞ்சிச்சு, அப்ப இன்னைக்கு நம்ம போக போறது இல்லைன்னு சொல்லி அப்படியே சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு. மயக்கம் தெளிந்தது, யமதர்மனுடைய ராஜாவினுடைய கண்கள் திறந்தது. அப்படியே இந்த வாட்சை பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்தாரு யமதர்மன். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன், உன்னுடைய உயிரை எடுக்க வர்றேன்னு தெரிஞ்சும் எனக்காக இத்தனை பணிவிடைகள் செஞ்சில, என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிட்டேன், அதனால இன்னைக்கு மட்டும் என்னுடைய நோட்ல முதலில் இருக்கக்கூடிய உன்னோட பேரை நான் இன்னைக்கு எடுக்க போறதே கிடையாது, அதற்கு பதிலாக கடைசியில இருக்கக்கூடிய பேரை, கடைசியில யாருடைய பேர் இருக்கோ அவர்களுடைய உயிரை இன்னைக்கு நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டான். ஆக விதி என்பது விதிப்படிதான் நடக்கும். பிறகு எதற்காக இது போன்ற ஆலயங்கள்ல போய் நம்ம வழிபடணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், கர்மாவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கான சக்தியை இறைவன் நமக்கு வழங்குவார். அதை சமாளிக்கக்கூடிய அந்த சக்தியை இறைவன் கொடுப்பாரு. அந்த கர்மாவினுடைய வினையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை இறைவனிடத்திலே பெறுவதற்காகத்தான் இது போன்ற வழிமுறைகள் நாம் செய்ய வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வாழும் போதே முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் இறைவன் இங்கே பணிக்கிறார் நமக்கு. இந்த இறைவனுடைய திருநாமங்கள்னு சொல்லுவோம். அப்ப ஏன்னா இறைவன் மீது நம்ம கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையினுடைய அதீதம் என்ன தெரியுமா, இறைவனுடைய திருவடியை வழங்குவது. ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, அடி என்றால் இறைவனினுடைய திருவடி. யார் ஒருவர் எவர் ஒருவர் இறைவனினுடைய திருவடியை திருநாமங்களை அனுதினமும் பணிந்து கொண்டே இருக்கிறாரோ
அவருக்கு இறைவன் வந்து அண்ணன் தம்பி போல உதவுவார் என்பதுதான் அதனுடைய பொருள். முருகா முருகா என்று சொல்லும் போது நமக்கு வந்து நிற்பார். நம்ம நினைக்கலாம் முருகா அப்படின்னு சொல்றோம், அந்த முருகா என்பது ஒற்றை நாமம் அல்ல. மூ என்றால் முகுந்தா, அதாவது நாராயணன் அவருடைய இணையராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி. ரூ என்று சொல்லக்கூடிய ருத்ரன் அவருடைய இணையர் அம்பாள். கா என்று சொல்லக்கூடிய பிரம்மன் அவருடைய இணையர் சரஸ்வதி. அப்ப முருகா என்று சொல்லும் போது இந்த 6 பேரனுடைய திருநாமங்கள், 6 பேரனுடைய சக்தி, இந்த 6 பேரை வழிபடக்கூடிய அந்த பயன்கள் நமக்கு கிடைக்குது, அந்த பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஆக முருகா முருகா என்று சொல்லும் பொழுது உருகி நமக்கு அருள் புரியக்கூடியவர் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய பூங்கா முருகன் என்றே சொல்லலாம். ஒரு சில பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இறைவனை நான் முழுசா நம்புறேன், ஆனா அவர் என் மேல கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டாரு, என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட அன்பே கிடையாதுன்னு சொல்றோம். பக்தர்கள் திட்டமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறைவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பில் கூட மாற்றம் இருக்கலாம், ஆனால் இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பில் அணுவளவும் எந்தவித மாற்றமுமே இருக்காது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமயம் காசியிலே வீற்றிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் என்ன செய்யறாருன்னா, எத்தனை காலத்துக்கு தான் பக்தர்கள் வந்து நம்மளை தரிசனம் செய்வாங்க, ஒரு மாற்றத்திற்கு நம்ம போய் பக்தர்கள் எல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் ஒரு அந்தனர் போல வேடம் தரித்து என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய வீதிகள்ல அப்படியே சுத்தி வர்றாரு. அப்படி சுத்தி வரும் பொழுது அங்கங்க சுத்தி பக்தர்களை பார்க்கறாரு, சந்தோஷப்படுறாரு, சில சமயங்கள்ல வேதனைப்படுறாரு, அந்த நிகழ்வுகளை பார்க்கிறாரு, ரசிக்கிறாரு. அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பசி ரொம்ப வந்துருச்சு. அப்படி பசி வரும் பொழுது என்ன பண்றாருன்னா, சில பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தோர் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு செல்றாரு. அங்க போய் கதவுகளை தட்டி பசி என்று சொல்கிறார். எந்த ஒரு கதவும் திறக்கப்படவில்லை, உணவும் வழங்கப்படவில்லை. அவருக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, ஒருவேளை நம்ம சாமியா வந்திருந்தா கூட நம்ம கொடுத்துருப்பாங்களோ நினைச்சிட்டு சரி வேறு பகுதிக்கு போகலாம்னு சொல்லிட்டு நடுத்தர வர்க்கம் வாழக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை தட்டியுள்ளார். அப்படி அங்கே கதவை தட்டும் பொழுது கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆனால் உணவு வழங்கப்படவில்லை. இவருக்கு கோபப்படுறதா இல்ல வேதனைப்படுறதா இல்ல பாவப்படுறதானே தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படி பைய நடந்து வந்து இந்த கங்கை நதி ஓரத்துல அங்க இருக்கக்கூடிய படிகள்ல போய் வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது அவர் இருந்த படிகள்ல இருந்து ஒரு 4-5 படி தள்ளி வயதால் முதிர்ந்த, உடலால் முதிர்ந்த ஒரு முதியவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு குடுகுடு கிழவனா என்ன பண்ணிருக்காரு, அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய கைகளிலே 2 உணவு பொட்டலங்கள் கிடைக்கப்படுகிறார். அந்த உணவு பொட்டலத்தை அதுல ஒன்னை எடுத்து சாப்பிட போற சூழ்நிலையில இங்க 2 வாயில்லா ஜீவன்கள் அப்படியே வாழை ஆட்டிட்டு வந்து உணவுக்காக அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஐயோ இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி அந்த வயது முதிர்ந்த முதியவர் ஒரு பொட்டலத்தை கொண்டு போய் போட்டுறார். மீதம் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பொட்டலத்தை எடுத்து சாப்பிட வாயில வைக்கும் பொழுது பின்னாடி இருந்து காசி விஸ்வநாதர் மாறு வேடத்தில் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஐயா எனக்கு பசிக்குதுன்னு இவர் உட்கார்ந்து இருக்காரு, அவருடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து கையை நீட்டுறாரு. அப்படி நீட்டும் பொழுது எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த உணவு பொட்டலத்தை உடனே அந்த முதியவர் கையில கொடுத்துறாரு காசி விஸ்வநாதருக்கு. காசி விஸ்வநாதர் ஆடி போயிட்டாரு. அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு பொட்டலத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாரா, ஐயா நான் யாருன்னு தெரியுமான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரா, எனக்கு தெரியுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியுமேன்னு சொன்னாரா. இப்ப இவருக்கு ஆச்சரியம் இன்னும் அதிகமாயிருச்சு. எங்க இப்ப சொல்லு நான் யாரு அப்படின்னு சொன்னாரா. எந்த சலனமும் இல்லாமல் அமைதியான குரலில் அந்த வயது முதிர்ந்த முதியவர் சொன்னாரா, நீந்தா காசி விஸ்வநாதன் சொன்னார். மிரண்டு போயிட்டாரு காசி விஸ்வநாதன். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது சொன்னாரா, இதே ஊரில் பல ஆண்டுகள்
இதே தொழுநோயால் அருவருக்கத்தக்க நிலையில் இந்த ஊர்ல நான் இருக்கேன். என்னை பார்த்த சக மனிதர்கள் யாருமே என் பக்கத்துல கூட வர்றதுக்கு அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க, அருவருக்கப்படுவாங்க. ஆனால் சக மனிதனை போல என்னையும் சமமாக கருதி என்னுடைய கையில இருக்கக்கூடிய உணவை எந்தவித அருவருப்புமே இல்லாமல் வாங்கக்கூடிய தகுதி, அந்த அன்பு காசி விஸ்வநாதனான உன்னை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு பாருங்களேன். அதுதான் உண்மையான பக்தி. இறைவன் மீது நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான பிரார்த்தனை, அவர் மீது நாம் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான சேவை, உண்மையான வேண்டுதல் என்பது அது மட்டும்தான். நம்ம நினைக்கிறோம் இறைவனுக்கு நம்ம அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை செய்யணும். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை போய் வேண்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீல் போடுறது. போன மாசம் நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லியிருந்தேன், முருகா எனக்கு இன்னும் முடிச்சு கொடுக்கல, உனக்கு அடுத்த வாரம் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்து, இல்லைன்னா பார்த்துக்கோ நான் வேண்டுதலை செய்ய மாட்டேன், என்னமோ இவங்க கொடுத்து வச்ச மாதிரியே வந்து கேட்கறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கு. ஆனால் அதை மீறி இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டும்தான். ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. தெய்வம் இருப்பது இங்கே, அது எங்கே வேறெங்கே. இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்னா, யாரு ஒருத்தர் இறைவனை தூய்மையான அன்போடு அணுகிறாங்களோ அவங்க கிட்ட இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வினையை தீர்க்கக்கூடியவன் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய தூங்கா முருகன் என்று சொல்றோம். எதற்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் என்றால், ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்ட பிறகு அந்த ஆலயத்தினுடைய திருச்சுற்றை, அதாவது அந்த ஆலயத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நம்ம போய் அமர போறோம், உட்கார போறோம் அப்படின்னா, அங்கே தூசிகள் ஒரு குப்பைகள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல உட்காருவோம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு உட்காருவாங்க. ஒரு இறைவனை தரிசனம் செய்ய வந்த இடத்தில் நாம் அமரக்கூடிய, ஒரு பக்தராகிய நாம் அமரக்கூடிய இடத்தில் குப்பைகள் இருந்தால் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இறைவன் இந்த உலகத்தையே படியளக்கக்கூடிய, உலகத்திற்கே படியளக்கக்கூடிய இறைவன் ஒரு பக்தருடைய மனதில் வந்து இருக்கணும்னா நம் மனது குப்பைகள் இல்லாமல் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளத்திலே இறைவன் இருப்பார் அப்படின்றத நாம் உணர வேண்டும். ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணும். இறைவனை நம்ம நெருங்குறோம் அப்படின்னா கோரிக்கைகளோட ஒரு பெரிய லிஸ்டோட வரக்கூடாது. இறைவன் இடத்துல எதையுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வர்றோம், அவரை சாமி கும்பிடுறோம், நிம்மதியா வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு இருக்கணும். காசிக்கு போறதுல ஒரு பெரிய சிறப்பு ஒண்ணு உண்டு. இந்த எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் துறந்துடுறது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் அது. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, காசிக்கு தன் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிருக்காரு. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காரு. என்ன தப்பு நடந்திருக்குன்னா, மனைவியே காசிலே விட்டுட்டு வந்துட்டாரு. காசிக்கு போகும்போது
ஒரு சம்பிரதாயம் ஒண்ணு உண்டு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க, எங்க மனைவி அப்படின்னு கேட்கும்போது, என் மனைவி மேல நான் கொள்ள பிரியம் வச்சிருக்கேன், அதீத பாசம், அதனால அங்க விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படியும் சில சமயங்களில் இருக்கும். ஆக ஒருத்தர் என்ன பண்றாரு, காசிக்கு போறாரு. எதுக்காக அப்படின்னா, அவர் வசித்த பகுதியில் இருந்த எல்லாரும் சேர்ந்து அவரை காசிக்கு அனுப்பியிருக்காரு. அவர் பயங்கரமான கோவக்காரரா இருந்திருக்காரு. அப்ப போய் தயவு செய்து மனுஷா நீ போய் அந்த கோவத்தை காசிலேயே விட்டுட்டு வந்துருன்னு அந்த தெருவுல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அவரை புனித பயணம் அனுப்பியிருக்காங்க. காசிக்கு போய் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா, இந்த காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐதீகம் உண்டு. எல்லாரும் போய் அவர் இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணிப்போம். ஒரு பெரிய புனித பயணம் போயிட்டு வந்திருக்காரு, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு போய் சாஷ்டாங்கமா எல்லாரும் அவருடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணிப்போம். அப்படி போய் நமஸ்காரம் பண்ணும்போது எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காசிக்கு போனீங்களே என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த கோபத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, கோபக்காரர் இருந்தாரு, திருந்திட்டார் போலான்னு இருக்காங்க. அடுத்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்திருக்கு. ஐயா நீங்க காசிக்கு போனீங்களே, நீங்க என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? நான் கோபத்தை விட்டுட்டு வந்துட்டேன். இப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த லைன்ல இருந்த 10 குடும்பமும் வந்திருக்கு. 9 குடும்பம் பதில் சொல்ற வரைக்கும் அவர் அமைதியான பொறுமையான பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாரும் வந்து கேட்டது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க, என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, கோவத்தை விட்டுட்டு வந்தேன், கோவத்தை விட்டுட்டு வந்தேன்னு இப்படியே சொல்லி சொல்லி கடைசியா அங்க இருந்த ஒருத்தர் வந்தார். ஐயா நீங்க காசிக்கு போய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோவத்தை விட்டுட்டு வந்தையா, கோவத்தை விட்டுட்டு வந்தேன், கோவத்தை விட்டுட்டு வந்தேன். அப்படி ப்ரெஷர் அப்படியே ஹையா ஏறிடுச்சு. எதை விடுக்க வேண்டுமோ வேணான்னு முடிவெடுத்துட்டா வேணான்னு விட்டுறணும். அதுதான் இறை சிந்தனை என்பது. ஒரு பொருளின் மீது விருப்பமாக இருந்தாலும் அது எந்த எல்லையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த இறைவனை நாம் அணுகுவதற்கு, இறைவனினுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை. பொறுமை மிக மிக அவசியம். எதற்காக இதை பதிவு செய்கிறோம் என்றால், இன்னைக்கு சில ஆலயங்களை, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சில இடங்களில் உண்டு இந்த ஸ்பெஷல் தரிசனம்னு ஒண்ணு உண்டு. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்னு கொடுப்பாங்க. அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? இறைவனை சீக்கிரம் போய் பார்த்துட்டு அப்படின்றது கிடையாது. இறைவனை சீக்கிரம் பார்க்கணுன்றது அது பொருள் கிடையாது. இறைவனை பார்த்துட்டு ஆலயத்தை விட்டு சீக்கிரம் வரணுன்றது அதனுடைய பொருளை. அதுதான் ஸ்பெஷல் தரிசனம். ஒரு பக்தர் என்ன பண்ணிருக்காரு, இது போல நிறைய, இது போல ஒரு முருகனுடைய ஆலயத்துல கூட்டம் அப்படியே அலை மோதுது. ஒரு பக்தன், உண்மையான பக்தன், தள்ளி முள்ளி போக முடியாத ஒரு சூழலில் எங்கேயோ கடைக்கோடியில நின்று அந்த இறைவனுடைய அந்த முகத்தை பார்க்க முடியாம கண்ணீர் விட்டு கைகூப்பி அப்படி மன்றாடி நிக்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, முருகா உன்னை பார்க்கறதுக்காக கடல் கடந்து என்னோட ஊரை விட்டு இங்க வந்து உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டத்துல உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிருச்சே, இனியாவது அந்த அருளை எனக்கு கொடுப்பியான்னு சொல்லி அழுகும் போது முருகன் சொல்லியிருக்காரு, என் முன்னாடி இருந்து என் பக்கத்துல இருந்து பாக்குறவங்க எல்லாம், என் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, அட புரியாத பயலே, இங்க இருந்து நான் உன்னைய தாண்டா பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதுதான் இறைவனுடைய அருள் என்பது. அப்ப இறைவனை நாம் எந்த வழியில் உண்மையாக நினைக்கிறோமோ அந்த இடத்தில் இறைவன் நமக்கு இருப்பாருன்றது அதனுடைய பொருள். முருகன் மீது அதீத அன்பு கொண்ட ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு சமயத்துல, ஐயா உனக்கான எல்லா சேவைகளையும் நான் செய்யறேன், உன் மீது அலாதி பிரியம் நான் வச்சிருக்கேன், உன்னுடைய திருநாமங்களை அனுதினமும் நான் உச்சரிச்சுட்டே இருக்கேன், எனக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டியா முருகான்னு உருகி வேண்டியிருக்க. அதோடு மட்டுமல்லாமல் நக்கீரருக்கு நீ காட்சி அளித்தாய், அருணகிரிநாதருக்கு நீ காட்சி அளித்தாய், இந்த ஏழை பக்தனுக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டியான்னு சொல்லும் பொழுது அவர் காட்சி கொடுக்கல. சரி நடக்கிறது நடக்கட்டும்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வேலைகளை, அதாவது இறை பணியிலே தன்னை ஆட்படுத்தி கொண்ட உட்படுத்தி கொண்ட அந்த பக்தர் என்ன பண்றாரு, இறைவனுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அன்னதானம் வழங்குவது என்பது வழக்கம். அப்படி அன்னதானம் வழங்குவதற்கு முன்பு முருகப்பெருமானை வணங்கிவிட்டு செல்லலாம்னு அந்த ஆலயத்துக்குள்ள வரார். அப்படி வரும் பொழுது எதிர்பாராத சமயத்திலே அந்த முருகன் அப்படியே முன்னாடி தோன்றி
நான் வரல நீ சொன்ன பத்தியா, முன்னாடி வந்து நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொன்ன அடுத்த கணம் அவருடைய மேல ஃபுல்லா அப்படி புல்ல அரிச்சு சாஷ்டாங்கமா காலில் விழுந்து, முருகா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா, உன்னைய நம்பி வந்த இந்த பக்தர்கள் எல்லாரும் பசியோட 1000 பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய அதை ஏற்பாடு செய்துட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய கையில இருக்கு. தயவு செய்து என்னைய மன்னிச்சுட்டு முருகா, எனக்காக ஒரு 2 நிமிடம் இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வந்து 2 நிமிஷத்துல கொடுத்துட முடியுமா? ஒரு பேச்சுக்கு அவர் சொல்லிட்டு முருகனை பார்த்த சந்தோஷத்தோட அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உணவை வழங்க வேண்டும்னு கிளம்பி போயிட்டாரு. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த உணவை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வர்றாரு. 4 மணி நேரம் கழித்து வந்த அந்த பக்தருக்கு எந்த நிலையில் எந்த கோலத்தில் நின்று காட்சியளித்தாரோ அதே போல 4 மணி நேரம் ஒரு பக்தனுக்காக முருகப்பெருமான் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான பக்தி. இப்படிப்பட்ட உண்மையான பக்தரிடத்திலே அந்த முருகப்பெருமான் சொல்றாரு, என்னை காண்பது மட்டும் உண்மையான பக்தி அல்ல, அது மட்டும் என்னுடைய அனுகிரகம் அல்ல. ஏழைகளுக்கு உணவளிக்கணும்னு நீ என்னைக்கு நினைச்சியோ அன்னைக்கு என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்ற. ஏனால் பக்தியினுடைய தேடல், ஆன்மீகத்தினுடைய முக்கியமான தேடல் என்பது பசித்தவருக்கு உணவளிப்பது. அதைத்தான் திருமந்திரத்திலே திருமூலர் அழகா சொல்லுவார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு வச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானேன்னு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆக உணவு என்பது ஒரு மனிதருக்கு அத்தியாவசியம். இன்னைக்கு உணவுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உணவை வழங்குவது என்பது இருக்கக்கூடிய தானங்களிலே மிக சிறந்த தானம் என்பது அன்னதானம் தான். அப்ப முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் ஈய வேண்டும். இறைவனை போய் நம்ம வணங்குறோம்னா இந்த மலர்களால் நம்ம போய் வணங்கணுன்றது கிடையாது. முதலில் இந்த பூங்கா முருகனை வணங்கியவர்கள் எல்லாம் இந்த பூங்காவிலே என்ன மலர்கள் கிடைக்க பெற்றதோ அந்த மலர்களை கொடுத்துத்தான் இந்த முருகனையே வணங்கினார்கள். அப்ப யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, நம்ம கையில என்ன இலைகள் கிடைக்குதோ என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை கொடுத்தாலே இறைவன் ஏற்றுக்கொள்வார். யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, வாயுரை என்பது பசுவிற்கு வாயில் உரை போடுவது அல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தானம். வீடுகளில் பெண்கள் கோலம் போடும்போது அதுல அரிசி மாவை கலக்குறாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் ஈ எறும்புக்கு கொடுக்கணும்ன்றதுதான் அதனுடைய பொருள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று சொன்னால் அது பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சால சிறந்தது. பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் சமைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த உலையில அரிசி போடுறதுன்னு, அரிசி உலை காஞ்சிருச்சுன்னா அரிசி போடுவாங்க. இன்னும் சில வீடுகளில் நான் உட்பட எல்லாரும் அதை பழக்கத்தில் வைத்துள்ளோம். அந்த அரிசி போடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து திரும்ப அந்த பாத்திரத்திலே, அதாவது அந்த அரிசி டின்லே ஒரு பொடி எடுத்து போட்டுருவாங்க. அப்ப இல்லாத சமயத்தில் வறுமை வரக்கூடிய ஒரு சூழலில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது யாசகம் கேட்டு வர்றாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாதத்தை சிந்தாத, உணவை சிந்தாத உனக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது சாபம் அல்ல, சாபமே அல்ல. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? விவசாயிகளினுடைய உழைப்பை நாம் வீணடிக்க கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். உலகத்திலேயே பல கோடி வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்துல ஒரு அலுவலகம் இயங்கிட்டு இருக்குன்னா அது என்ன தெரியுமா? விவசாயிகளோட விவசாயத்துறை மட்டும்தான். அந்த துறைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு தெய்வீகமான ஒரு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு சேவைன்னு சொல்லணும். அப்ப அந்த உணவை சிந்தக்கூடாதுன்னு சொல்றதனுடைய பொருள் அதுதான். ஒரு பிடி நெல்லை பல படி நெல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி யாருன்னா விவசாயி தான். அவர்களுக்கு உங்களுடைய கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த விவசாயிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது.
நம்ம நினைக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இன்னைக்கு எல்லாருமே நடைப்பயிற்சியை மேற்கொள்றதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்துல எல்லாம் யாராவது நடைப்பயிற்சி போனாங்களா என்ன? ஆரோக்கியமான கலப்படம் இல்லாத உணவு கிடைத்தது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துலயும் சில இடங்கள்ல கலப்படம் ஆயிடுச்சு. நடைப்பயிற்சிக்கு போறோம், வடையை சாப்பிட்டுட்டு வர்றோம். நடையில் தொடங்கி வடையில் முடிகிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உணவை நாம் சீரழிக்க கூடாது அப்படின்றதற்காகத்தான் பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள், உணவை சிந்தாதீங்க, கிடைக்காதுன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. ஆக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டில் மிகச்சிறந்த சால சிறந்த தொண்டு என்பது மற்றவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அன்னதானம் என்று சொல்வார்கள். அந்த அன்னதானத்தை பசித்தவர்களுக்கு கொடுக்கும் போது இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு நிலை என்ன அப்படின்னா, இறைவனை முதல்ல நம்ம நம்பணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டோம், ஏன்னா கடவுள் சோதிக்கிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்ப இறைவன் இருக்கிறாருன்றதை நம்ம நம்பணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் இறைவனுக்கு. இறைவனை வேண்டி வருபவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாம இருந்தாலே போதும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கிராமத்துல ஒரு முனிவர், கடும் தவம் புரிந்த ஒரு முனிவர் என்ன பண்றாரு, இந்த பக்கமா அப்படி வர்றாரு. அப்படி வரும் பொழுது அவர் முனிவர் அப்படின்றது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. அப்படி யாருக்குமே தெரியாததுனால அந்த முனிவரை வாங்கன்னு யாருமே சொல்லல. அவரை யாரும் வணங்காதனால அந்த முனிவருக்கு கடுமையான கோபம், ஒரு சாபம் விட்டுறாரு. என்னைய பார்த்து மரியாதை கொடுக்கல, என்னைய பார்த்து யாரும் வணக்கம் சொல்லல, அதனால இந்த கிராமத்துக்கு 50 வருஷத்துக்கு மழையே கிடையாதுன்னு ஒரு பெரிய சாபத்தை விட்டுட்டார். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாம பெரியவங்க எல்லாரும் போய் எங்களுக்கு ஏதாவது இந்த சாபத்துல விமோச்சனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த பயனும் இல்லை. இப்ப சாபம் தான் முடிஞ்சிருச்சு. இதை மேல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க அந்த வைகுண்டபதி என்ன பண்ணிட்டாரு, 50 வருஷத்துக்கு மழை இல்லை அப்படின்னா வைகுண்டபதி எப்ப அந்த சங்கை எடுத்து ஊதுறாரோ அப்பதான் நமக்கு மழை. அப்ப 50 வருஷத்துக்கு இந்த சங்குக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த லக்ஷ்மிகிட்ட சொல்லிட்டு அதை தூக்கி, அந்த சங்கை தூக்கி தன்னோட தலையில வச்சு அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா 50 வருஷத்துக்கு தான் அந்த சங்குக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தூங்குறாரு. அப்படி ஒரு சூழல் நடக்கும்போது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, கையில கலப்பை எடுத்துக்கிட்டு அந்த வயல்வெளிக்கு போறார். வயல்வெளிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிலங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் பார்த்து அவரை பார்த்து சிரிச்சிருக்க, நேயா உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? நம்ம ஊருக்கு இவ்வளவு பெரிய சாபம் வந்திருக்கு, 50 வருஷம் மழை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கலப்பை எடுத்துட்டு நீ வயலுக்கு போறீங்க, நீ எவ்வளவு புத்திசாலின்னு சொல்லி எல்லாருமே நகைத்து சிரித்துள்ளார்கள். அது முடிஞ்சது. அதே போல 2வது நாளும் அந்த இளைஞர் அதே கலப்பை எடுத்துக்கொண்டு வயல்வெளிக்கு சென்று அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவங்களும் பார்த்து சிரிச்சிருக்காங்க. 3வது நாள் அதே கலப்பை எடுத்துக்கொண்டு அதே இளைஞன் அதே வயல்வெளிக்கு செல்லும் போது கிராமத்துல இருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த வயலுக்கு போய், ஏயா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா, நீ என்ன ரொம்ப புத்திசாலியா, 50 வருஷத்துக்கு மழை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வயல்ல போய் இந்த வேலையை நீ செய்யறியே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த இளைஞர் வார்த்தை சொன்னாரா, 50 வருஷம் மழை வராதுன்றது எனக்கும் தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா 50 வருஷம் உங்களை மாதிரி நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா இதை எப்படி, இந்த கலப்பையை எடுத்து எப்படி வேலை பார்க்கறதுன்றத நான் மறந்துடுவேன். அப்ப என்னைய புதுப்பிச்சுக்கிறதுக்காக என்னுடைய வேலையை நான் செய்யறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட வைகுண்டபதி மேல என்ன பண்ணாருன்னா அப்படியே திடுக்குன்னு எந்திரிச்சு, அத்தாடி இளைஞர் சொல்லிட்டாரே, அப்போ 50 வருஷம் இந்த சங்க அடியிலேயே நம்ம தலைமாட்டிலேயே வச்சிருந்தோம்னா எப்படி சங்குறதுனே நமக்கு தெரியாம போயிருமேன்னு சொல்லிட்டு ஊன்னு எடுத்து ஊத ஆரம்பிச்சாரு. இடி இடிக்க, மின்னல் வெட்ட, மழை வந்தது, ஊரே செழிச்சிருச்சு. அவரவர் அவருடைய வேலையை சரிவர செய்தால் இந்த உலகம் நல்லா இருக்கும்ன்றதுதான் அதனுடைய பொருள். இதைதான் இறைவன் எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு போய் நான் நல்லது செய்யறேன், இவங்களுக்கு போய் நான் நல்லது செய்யறேன், அவங்களுக்கு நல்ல விஷயத்த நான் எடுத்து சொல்றேன்னு சொல்லாம, நான் உண்டு என்னுடைய வேலை உண்டுன்னு தர்ம வழியில் நம்ம நடந்தோம்னா எந்தவித பிரச்சனைகளுமே நமக்கு வராது. நம்ம நினைக்கிறோம்
இந்த இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது பாத்தீங்கன்னா எச்சி பற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், இல்லைன்னு சொல்லல. சில சமயங்களில் பசித்தவர்கள் வரும்பொழுது இறைவனுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி வந்தா கொடுத்துடலாம். இது நான் சமூக வலைத்தளங்களில் வாசித்த ஒரு கதை. பழனி அருகே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்ன பண்றாராம், வாழை தோப்பு வச்சிருக்காரு. அதாவது வாழைகளை என்ன பண்றாருன்னா விவசாயம் செய்து முருகப்பெருமானை, ஏன்னா பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வேண்டி என்ன பண்றாரா, முருகா உன்னை நம்பி இந்த வாழைத்தோப்பை நான் ஆரம்பிக்கிறேன். இதுல நல்ல விளைச்சல் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுல முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த வாழைத்தாரை உன்னுடைய ஆலயத்துல நான் காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். அமோகமாக அங்க விளைச்சல் கிடைக்குது. கிடைச்ச பிறகு அவர் வேண்டியபடி முதல்ல கிடைச்ச அந்த வாழைத்தாரை என்ன பண்றாரு, அவருடைய பணியால் மூலமா வேலையால் மூலமா கொண்டு போய் முருகனுடைய சன்னிதானத்துல முருகனுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மேலாளரிடம், அதாவது ஆலயத்திலே இருக்கக்கூடிய மேலாளரிடம் போய் போன் பண்ணி சொல்றாரு, இது மாதிரி என்னுடைய உதவியாளர் வர்றாரு, இறைவனுக்கு நான் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அந்த வாழைத்தார இறைவனுக்கு நீங்க படைச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்படி படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 400 பழம் அதுல கொண்டு இருந்தது. 400 பழத்தை 400ன்னு அவர் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு 400 பழம் நான் கொடுத்திருந்தேன்னு ஒரு பேச்சுவாக்குல அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது திரும்பி இந்த சாமிகிட்ட பூஜையெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதுல ஒரு 4 பழம் குறைஞ்சிருக்கு. 396 பழங்கள் மட்டுமே இருந்தது. உடனே இந்த மேலாளர் என்ன பண்ணிட்டாரு, அந்த விவசாயிக்கு போன் பண்ணி, ஏன் 400 பழம் சொன்னீங்க, ஆனா வந்தது 396 பழம் தான் வந்ததுன்னு சொன்னார். உடனே இந்த விவசாயிக்கு கோபம் வந்துருச்சு. யார அந்த வேலையை சொல்றதுக்கு நியமிச்சாரோ அவரை கூப்பிட்டு, நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிவிட்டேன், இந்த வாழைப்பழ கதை மாதிரியா நீங்க நினைச்சிட வேண்டாம். அப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பிவிட்டேன், 400 பழம் கொடுத்தேன், 396 பழம் தான் இருக்கு, 4 பழம் இல்லைன்னு சொல்லும் போது தலையை குனிந்தவாறு அந்த பணியால் சொல்லியிருக்காரு, ஐயா போற வழியில எனக்கு ரொம்ப அசதியா இருந்தது, பசி தாங்க முடியாம அந்த 4 வாழைப்பழத்தை நான் தான் சாப்பிட்டுட்டேன், நீ மன்னிச்சிருந்தையான்னு சொல்லி காலில் விழுந்திருக்காரு. அப்படி எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ திட்டி ஒரு 2 அடி அடிச்சவர், அவர் இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அன்று இரவு அந்த விவசாயி தூங்கும் பொழுது கனவிலே பழனியிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அப்படி தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து சொல்றாரு, ஐயா முருகா, நான் சொன்னபடி என்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன், நான் கொடுத்த உனக்கு பழங்கள் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த முருகன் சொன்னாராம், நீ கொடுத்த அனுப்பிய அந்த 4 வாழைப்பழமும் மிகவும் சுவையாக அருமையாக இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். அப்படி இந்த விவசாயிக்கு 4 பழமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆமா, நீ கொடுத்த அனுப்பியதுல அந்த 4 பழம் என்னைய சேர்ந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப அந்த 4 பழம் என்பது பசித்தவர் எடுத்துக்கொண்ட அந்த பழம், அதுதான் நேரடியாக முருகப்பெருமானை சென்று அடைந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த முருகப்பெருமானினுடைய இன்னொரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 2 தத்துவங்களோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த முருகனை நாம் வணங்கும் போது பார்த்தோம்னா பெரும்பாலும் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா படிகளில் ஏறி நம்ம போற மாதிரி ஒரு அமைப்பு தான் எப்பவுமே இருக்கும். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிகளில் நாம் ஏறும்போது, அதாவது படியை நோக்கி நம்ம ஏறும்போது பாத்தீங்கன்னா நிமிர்ந்துகிட்டே நம்மளால ஏற முடியாது, குனிஞ்சுதான் ஏற முடியும், நிமிர்ந்தா விழுந்துருவோம், பணிந்துதான் நம்ம மேல போக முடியும். அதே போல இறைவனை வணங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு தெரியுமா, எப்படி நம்ம வர முடியும்னா குனிஞ்சு வர முடியாது, குனிஞ்சா குப்புற விழுந்துருவோம், அப்ப நிமிர்ந்துதான் வர முடியும். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா, முருகப்பெருமான் அழகா சொல்றாரு, இந்த தத்துவத்தை பணிந்து நடந்தால் உயர்ந்து வருவாய்ன்னு சொல்றார். இந்த படிகளிலே பணிந்து நடந்தால் வாழ்க்கையிலே நீ உயர்ந்து வருவாய் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை சொல்றார். அப்ப இந்த அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றுமே நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குதுன்னு தான் நாம சொல்லணும். இந்த இறைவனை நம்ம வணங்குறதுக்கு
அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த மலைகளிலே ஏறும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அலாதி சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது. இந்த பழனி மலையில பாத்தீங்கன்னா அதிகாலை வேளையிலே முதல் பூஜை நம்ம பாக்குறதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய உடைகளையோ அல்லது அவர்கள் தன்னை உடை மாற்றி கொள்ளும் போதோ அவர்களுடைய கழிவுகளை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க தூரத்துல தூக்கி தூக்கி போடும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்பைகள்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்கும். ஆனால் இந்த அதிகாலை பூஜையிலே பழனிமலையில் ஏறி போகும்போது அந்த துர்நாற்றம் வரும். ஆனால் அதிலிருந்து இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இறைவனினுடைய அலங்காரமும் அபிஷேகமும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தன வாசம் வீசும் என்பது நான் உணர்ந்த ஒரு உண்மையான உண்மை. அப்படிப்பட்ட மலையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகனினுடைய அருள் என்பது அவ்வளவு சாதாரணமாக யாருக்குமே கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம். மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, ஞானம் புரித்ததும் நாளும் தெரிந்ததும் ஞானம் புரித்ததும் நாளும் தெரிந்ததும் உனை தேடி அலைகின்றேன் முருகையா, மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, நீ இன்றி நான் இல்லை முருகையா, முருகாணி வரவில்லை என்றால் இந்த சிறு ஏழைக்கு உலகத்தில் யார்தான் காவல், அழுதோய்ந்த பின்னாலே தூங்கச் சென்றால் உன் நினைவாத உசுப்புதைய வைகரை சேவல், வழி என்ன சொல்லு கதிர்காம வேளா, விழி நீரை கண்டும் விளையாடலாமா, வர வேண்டும் மயில் வாகனம் முருகன் மடி மீது நான் தூங்கணும், மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, ஞானம் உதித்ததும் நாடும் தெரிந்ததும் உனை தேடி அலைகின்றேன் முருகையா, மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, நீ இன்றி நான் இல்லை முருகையா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. நிறைவாக ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எந்த செயலை செய்தாலும் இறைவனினுடைய முருகனினுடைய அந்த வேல் மாறல் அப்பப்போ உங்களுடைய மனசுல வந்து போகணும். அதற்கு அத்துணை சிறப்பு உண்டு. உங்களால அதை மனனம் செய்ய முடியலாட்டியும் பரவாயில்ல, அதை முடிந்த அளவு உங்க காதுகள்ல கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அத்துணை சிறப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அந்த வேலினுடைய அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்கிறது. அந்த வேலை பார்க்கும் பொழுது அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பகுதி நமக்கு உணர்த்துவது நாம் எந்த செயலை செய்தாலும் நமது அறிவு என்பது கூர்மையான அறிவாக இருக்க வேண்டும், கூரிய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்து அந்த வேலினுடைய நடுப்பகுதி என்பதை பார்த்தால் சற்று அகலமாக இருக்கும். அப்ப அகன்ற உயர்ந்த சிந்தனையோடு பரந்த சிந்தனையோடு நம் செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. நிறைவாக அந்த வேலினுடைய அடித்தண்டு இருக்கு இல்லையா, அந்த அடிப்பாகம் என்பது ஆழமாக செல்லும். ஒரு மனிதனுடைய அறிவு என்பது மேலோட்டமாக இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் மேலோட்டமாக இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையோடு இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில வெற்றிதான் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை தான் முருகனுடைய வேல் என்பது வாழ்க்கையினுடைய தத்துவமாக நமக்கு சொல்கிறது. இந்த சஷ்டியில் நாம் இருக்கக்கூடிய விரதத்தினுடைய பலன் என்பது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும். அப்படிப்பட்ட விரத முறையை இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பால் சங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பால் சங்கை வாங்கி வீட்டுல வச்சு
முடிந்த அளவு வீட்டுல ஒரு முருகனுடைய வேல் அல்லது அவருடைய சின்ன சிலைய வச்சு அந்த பால் சங்குல பாலை ஊத்தி அவருக்கு தினமும் அபிஷேகம் செய்து தம்பதிகள் அனைவரும் என்ன பண்ணணும்னா அந்த பாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக குழந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய ஒரு தாயிடத்திலே போய் அந்த பால் சங்கை தானமாக கொடுத்தால் நிச்சயமாக குழந்தை பெயர் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற பூஜைகளை செய்யும் போது முருகனிடத்திலே நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். 6 நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அவருக்கு இஷ்டமான உணவு பொருளான தேனையும் திணையுமாவையும் அவருக்கு படைத்து அதை தானமாக நம்ம கொடுத்தோம்னா அத்துணை சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடைக்காது. அது மட்டுமல்ல, ஒரு பொதுவான பலன் என்று சொன்னால் ஜாதகத்துல 6வது கட்டம்னு சொல்லுவாங்க. அந்த 6வது கட்டத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவாங்க. ருணம் என்றால் கடன். கடன் பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க தாராளமாக முருகப்பெருமானை வணங்கி நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நோய்களால் ரோகம் என்று சொல்லக்கூடிய நோய்களினுடைய பிடிகளில் இருக்கக்கூடியவர்கள், நோய்களினுடைய பிணிகளில் தவிக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சத்ருக்களால் இது வரக்கூடிய, அதாவது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி நிச்சயமாக முருகப்பெருமான் மட்டும்தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு முதற் கடவுளை இவர்தான். காரணம் என்னன்னு சொல்லவா, ஒரு குடும்பத்தோட இருக்கணும்னு நினைப்பாரு. இப்ப இந்த திருவிளையாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விநாயக பெருமான் என்ன பண்ணுவார்னா தாய் தந்தை தான் உலகம்னு சொல்லுவாரு. ஆனால் முருகப்பெருமான் உலகத்தை சுத்திட்டு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளிலுமே தாய் தந்தை இருக்குன்னு ஒரு அருமையான தத்துவத்தை அவர் சொன்னார். அப்ப அனைத்திலுமே தாய் தந்தையை பார்த்தவர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு நாம் வழிபடக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை, கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பரிகாரம் பண்ணி மோதிரம் போட்டிருப்பாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 10 மோதிரம் போட்டிருப்பாரு, பரிகாரத்துக்காகவே போட்டிருப்பாரு. அப்ப அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் தான் ஒரு அருமையான கடவுள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய கல்வி, அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நினைவாற்றலுக்கு ஒரு அருமையான கடவுள். அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் சாஷ்டாங்கமா நம்ம வணங்கக்கூடிய ஒரு அருமையான கடவுள் யார் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் தான். அப்படி சிறப்புமிக்க இந்த மதுரை மாநகரத்திலே உங்கள் அனைவரையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களோடு பயணப்படக்கூடிய பூங்கா முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வணங்கி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாய் கொண்டு இந்த அருமையான சொற்பொழிவை செவி கொடுத்து கேட்ட பக்தர்களாகிய, தரமான பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.